கைஸ் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குது ப்ரோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் ரோட் மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு பார்த்து லைக் பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம், கோர் ரியாக்ட் ஆன் டே 1. ஸோ டே 2ல் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட், அதில் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்பனன்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ டே 3 and 4ல் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கவர்ட் லைக் வாட் இஸ் ப்ராப்ஸ் எப்படி ரெண்டர் பண்ணுறது, அதேமாதிரி வாட் இஸ் லிஸ்ட் எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ராஜெக்டை. ஸோ ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண தெரியலனா லைக் பேக்கேஜ் டாட் ஜேசனில் கூட போயிட்டு ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே போய் யூ ஹேவ் டு செக். ஓகேங்களா? ஸோ இதில் npm ரன் டேவ் போட்டுக்கலாம். ஸோ போயிட்டு வில் சி ஸோ பார்த்தீங்கன்னா வி ஹவ் லைக் சம்வாட் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி லைக் பேசிக்காக கார்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ 1 2 3 4 5 6 கார்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்ணியிருக்கோம் வித் அன் ஹெட்டர். ஸோ ஹெட்டர், ஒரு ஹீரோ காம்பனண்ட், கார்ட் காம்பனண்ட் அண்ட் ஃபுட்டர் காம்பனண்ட். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வில் மேக் இட் சம் மோர் லைக் நீட்டாக வந்து லுக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் வில் கவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ரியாக்ட் இஸ் ஹூக்ஸ். ஓகேங்களா? வில் ஸ்டார்ட் வித் ஹூக்ஸ் டுடே அண்ட் வில் ட்ரை டு பில்ட் 2 ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த நம்ம ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் போட்டிருந்தோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ வில் ட்ரை டு லைக் கவர் ஃபில்டர் அண்ட் ஃபில்டர் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வில் ட்ரை டு டூ ஒன் ஃபில்டர். டன்னா வில் ஸ்டார்ட். Okay. Let me create a profile called me.readme editor. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் மேக் திஸ் ஆல் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள செஞ்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ கோடை கொஞ்சம் இன்னும் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? வில் பி ஏபிள் டு see it. Okay. ஓகே, நம்ம தேவையில்லாம இம்போர்ட் பண்ண எல்லாத்தையும் வந்து வில் ரிமூவ் இட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் unnecessary importsல வில் ரிமூவ் ஆல் திஸ் unnecessary imports. அதே பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டேட்டா இருக்குல்ல, இந்த மார்க் டேட்டாவும் வில் ட்ரை டு மேக் இட் இன் அ செப்பரேட் ஃபைல். So we'll make a folder called APIs. Okay. So APIs சொல்லிட்டு அதுக்குள்ள I'm just keeping it as data start JSX. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ when we remove this நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த மார்க் டேட்டா வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் சூப்பர். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், எப்பயுமே கொடுத்தா மட்டும் தான் we can get it back. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட். ஸோ தேர் மே பி மல்டிபிள் டேட்டாஸில், அதனால் ஐ எம் யூஸிங் நேம்டு இது. ஸோ டிஃபால்ட்டில் பண்ணால் ஐ கேன் ஒன்லி எக்ஸ்போர்ட் திஸ் ஒன் மார்க் டேட்டா. இஃப் ஐ ஹேவ் சம் 2 or 3 மார்க் டேட்டாஸ்னா ஐ கான்ட் எக்ஸ்போர்ட். ஸோ நான் பண்ணும்போதே ஐம் டூயிங் அ நேம்டு எக்ஸ்போர்ட். ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நேம்டு இம்போர்ட்னா ஸோ இட்ஸ் பி லைக் இம்போர்ட் ஓப்பன் கர்லி கர்ஸ் கர்லி ஃபார் நேம்டு. Hero session is not named.
ஸோ ஓப்பன் கலி கர்ஸ் கலி ஃபார் நேம் இம்போர்ட். அங்கே என்ன நேமில் இம்போர்ட் பண்ணோம்? மார்க் டேட்டா. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து மார்க் டேட்டா ஃப்ரம் த பாத். பாத் என்னது? ஸோ API ஸ்லாஷ் டேட்டாஸ். ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் வில் கிளீன் டாப் ஓகேங்களா? லைக் நேமிங்ஸ் வந்து கொஞ்சம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? வில் ட்ரை டு சேஞ்ச் சம் நேம்ஸ். ஸோ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வைக்கலாம். ஓகேல? Brahms. So we'll rename this to restaurant ன்னு சொல்லிருக்கீங்களா? ரெஸ்டாரண்ட்ஸ் கார்டுன்னு சொல்லி சேஞ்ச் திஸ் நேம். ஏன்னா லைக் இது ரெஸ்டாரண்ட்ஸ் கார்டு தானே, கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஏன்னா இன்னொன்று ஒரு கார்டும் வில் கிரியேட்டட் ஸோ தட் அந்த கார்டு கிரியேட் பண்ணும்போது நேம் கான்ஃபிளிக்ட் ஆகும். ஸோ இங்கே அங்கே இருக்குது. சரி, நான் ரூல் என்ன சொல்லியிருந்தேன், லைக் எல்லா நேமும் சேமாக இருக்கும் ஓகேங்களா? கார்டு காம்பனண்ட் உள்ளே வந்து வி ஹவ் டு சேஞ்ச் இட். ஸோ லைக் எப்படின்னா காம்பனண்ட் நேம் ஷுட் பி எக்ஸாக்ட்லி சேம் வித் த ஃபைல் நேம். ஃபைல் நேம் ஷுட் பி எக்ஸாக்ட்லி சேம் வித் த ஃபோல்டர் நேம். ஓகேவா? ஸோ அதான் பெஸ்ட் நேமிங் கன்வென்ஷன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஐ எம் ப்ரிஃபரிங் யூ டு கிரியேட் அ ஃபோல்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காம்பனன்ட்ஸ்குள்ளே தே யூஸ் டு புட் ஆல் த காம்பனன்ட்ஸ். நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, லைக் இன்கேஸ் நீங்கள் நார்மல் CSSO இல்லைனா லைக் அதர் ஸ்டெப்ஸ் வந்து இந்த காம்பனன்ட் ரிலேட்டடாக வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளேயே போட்டுக்கலாம் ஓகேங்களா? ஸோ தட் ஐம் கிரியேட்டிங் செப்பரேட் ஃபோல்டர். பட் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் லைக் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா காம்பனன்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தே யூஸ் டு ஹேவ் இட் லைக் திஸ் ஓகேங்களா? பட் ட்ரை டு ஹேவ் இட் வித் ஃபோல்டர். ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். பாடியும் தனியாக நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேங்களா? ஸோ வில் கீப் அன் பாடி காம்பனண்ட். ஸோ நேம் வந்து எக்ஸாக்டாக சேமாக இருக்கணும். காம்பனண்ட் நேமோட ஃபைல் நேம் மேட்ச் ஆகணும். ஸோ ஃபோல்டர் நேமோட ஃபைல் நேம் மேட்ச் ஆகும். பாடி டாட் ஜேஎஸ்னு வைக்கலாம். பட் வீட்டில் வந்து இட் இஸ் அ கம்பல்ஷன் தட் யூ ஹவ் டு கீப் இட் அஸ் CSS. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இங்கே கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோமா? எஸ், we are going to use it here. ஸோ ஓகே, instead of keeping it as body we'll do a small change ஓகேங்களா? ஸோ நான் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் வந்து இங்கே இது பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we'll have it like header. ஸோ ஹெட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா we'll have body. அந்த பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா we'll have some restro card. ஸோ இப்போ பார்த்தோம்ல, ஸோ maybe we'll have this. ஸோ we'll also have an search feature. இன்னைக்கு நம்ம வந்து search build பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த பாடிக்கு பதிலாக there can be some other thing கரெக்டாக? ஸோ அதனால் ஐ எம் கிரியேட்டிங் சம்திங் கால்ட் ஆப் லேஅவுட்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மெயின் காம்பனண்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வில் wrap this entire thing. So I'll create an other component called app layout and I'll combine all this inside it. புரியுதா? ஸோ ஒரு புது காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம் ஆப் லேஅவுட்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில் கிரியேட் 1 2 3 3 காம்பனண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கான்ஸ்ட். ஸோ காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் கோல்ட் ரூல் என்னது, all the components should start with capital letter. ஸோ ஆப் லேஅவுட்னு சொல்லிட்டேன்.
ஸோ சின்ன சேஞ்ச் தான் we are not doing bigger changes ஓகேவா. ஸோ ஒரு இது வந்து ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ நவ் we are going to create a function component. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த கர்லிஸ் இருந்தாலே you have to put return. So we are going to have three things. So என்னது header, அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் footer. ஏன் எரர் வருது இங்க எனக்கு? Anybody? I am getting an error over here. Can you hover on it? Import header. Okay. Header import ஆயிருக்கு, footer import ஆயிருக்கு, and the body. So maybe I'll ஸோ ட்ரை பண்ணுறீங்களா யாராவது? செல்வ கார்த்திக், யமுனா, கௌதம், தாரிக். சரி நான் 2 ரூல்ஸ் div இல்ல. சூப்பர் டிப். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, லைக் எவ்ரி காம்பனன்ட் should start with a capital letter. செகண்ட் வந்து இட் கேன் ஒன்லி ரிட்டர்ன் அ சிங்கிள் சைல்டு, ஒரு பேரண்டால. ஸோ 2 சொல்யூஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் வே. ஸோ இன்னொன்று வே என்னது, Without giving div அது very obvious வச்சுக்கலாம். யா. ஸோ ஃப்ராக்மெண்ட். ஸோ ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? வில் யூஸ் த ஃப்ராக்மெண்ட். Yes. ஸோ அதே மாதிரி பாடியில் போயிட்டு வில் எக்ஸ்போர்ட் இட் ஃபர்ஸ்ட் ஓகேவா. ஸோ எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், லைக் இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் ஒன்லி கோயிங் டு பி பாடி காம்பனன்ட். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வேர் ஒன்லி கோயிங் டு எக்ஸ்போர்ட் த பாடி காம்பனன்ட். ஸோ அதனால நீங்கள் டிஃபால்ட்டுக்கே போய்க்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் பாடி. ஸோ அதை என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டரிங் பாடி காம்பனன்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ல விட்டு ரெண்டர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பாடியில் போயிட்டு வில் ஃபிக்ஸ் ஆல் தோஸ். ஸோ இதில் வந்து we don't require everything. So footer தேவையில்ல, and we'll remove all this. So இதுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணணும், we have to import it. Import. So if இந்த மாதிரி நம்ம என்டர் பண்ணும்போது வரலன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஃபர்ஸ்ட் அந்த காம்பனன்ட்குள்ளே போயிட்டு லைக் ஒரு டைம் லைக் ஜஸ்ட் ஓவர் இட் லைக் திஸ், ஸோ தட் இட் வில் ரெகக்னைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் யூ புட் இட் வில் கம். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மார்க் டேட்டா ரெகக்னைஸ் ஆகுது. ஸோ இப்போ கார்ட் காம்பனன்ட் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வர மாட்டேங்குது. ஸோ we have changed it to restaurant component. ஸோ நீங்கள் அப்படியே கார்ட் காம்பனன்ட் வச்சாலும் ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் பெட்டர் நேமிங் தான் ஐ ஹவ் கெப்ட் இட் லைக் தட். ஸோ அப்புறம் UUFOID, ஓகேவா, எல்லாரும் போயிடுச்சு. ஸோ ஆப்பில் வந்து வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ் அவுட் ஓகேவா. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் வந்து கிளியர் ஆயிடுச்சுல. ஸோ வி ஹவ் ஆல்மோஸ்ட் கிளீன்ட் அவர் ஆப். ஸோ ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்டி ஆப்பை போய் திரும்பி ரீவிசிட் பண்ணிக்கலாம். See, we are able to render our app. ஸோ சின்ன ஸ்டைல் மட்டும் வில் டூ இட் ஓகேங்களா. ஸோ இந்த கார்டை வந்து நம்ம எப்பயும் போல் ரேப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we are able to get our cardsல 1 2 3 4 cards. ஸோ எனக்கு எப்படி வரணும்னா லைக் I should get 1 2 3 4 cards in this row. ஸோ அப்போ எப்படி பண்ணுறது, Flex. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி வில் டூ சம்திங்ல. ஸோ We do container. கண்டெய்னர், அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர் 2XL. container.
வித் வந்து வில் கீப் இட் 90%, ஏன்னா நம்ம மேலேயும் 90% தான் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சேஃப்டி கண்டெய்னர் வி ஹவ் டு மேக் இட் சென்டர், ஸோ எம்எக்ஸ் ஆட்டோ. ஸோ வில் மேக் இட் கிரிட். ஓகேங்களா, கிரிட்டு எனக்கு 4 காலம்ஸ் வரணும். ஓகேங்களா, 4 கார்டு வரணும் ஒரு இதில். ஸோ இனிஷியலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் வந்து ஒரு காலம்ஸ் தான் இருக்க போகுது. எம்டியில் ஐ வாண்ட் இட் லைக் 4 cards per row. ஸோ ஐ மேக் இட் லைக் 4. ஓகேவா, ஸோ இந்த 2வதுல மொத்த கார்ட்ஸை ஐ மேக் இட் சி. ஓகே, ஸோ என்னோட ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ ஐம் புட்டிங் எம்எக்ஸ் ஆட்டோ. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் சம் கேப் பிட்வீன் ஈச் அதர். ஸோ டாப் அண்ட் பாட்டமில். ஸோ ஐம் கிவிங் இட் லைக் அ கேப் 4. ஓகேங்களா, ஸோ கேப் 4 அண்ட் 4 கம்ப்ளீட்டான கண்டெய்னருக்கு வந்து ஐ கிவ் பேடிங் டாப் அண்ட் பாட்டம் ஒரு 4. மேபி இதுவுமே கொஞ்சம் மாடுலராக பண்ண முடியும். ஸோ நான் ஐடியா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கம்ப்ளீட் திஸ், அதுக்கப்புறம் வில் சி தட் மாடுலாரிட்டி. ஓகேங்களா, ஸோ என்னன்னா, ஸோ கிளாஸ், ஸோ இது வந்து செஷன் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பேடிங் டாப் லைக் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 5 கொடுத்து. ஓகேவா, ஓகே. அதேமாரி இந்த கார்டி கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம், பட் வில் ஃபர்ஸ்ட் மேக் திஸ் இது. ஸோ இது வந்து என்னது, இது என்ன லேஅவுட் யாராவது பிளான் பண்ணுங்களேன். இது என்னது? ஸோ இது ரெஸ்டாரண்ட்டோட கண்டெய்னர் கரெக்டா. ஸோ இது கம்ப்ளீட்டா. ஸோ அப்போ ஒரு புது காம்பனன்ட் மேக் பண்ணி வில் ட்ரை டு மூவ் இட்ல. ஓகே தானே? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது தனி செக்ஷனாக ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணல. ஸோ வேற எங்கேயா வேணும்னா வில் பி ஏபிள் டு ரீயூஸ் திஸ் ஹோல் கண்டெய்னர்ல. ஸோ அதனால வில் மேக் இட் லைக் ரெஸ்ட்ரோ கண்டெய்னர் மேக் பண்ணிக்கலாமா? ஓகேவா, ஸோ லைக் we have to create constant restore container equal to. so in the bracket பார்த்தாலே we have to put return. so இந்த ரிட்டர்னுக்கு அப்புறம் so we'll return it like இங்க இருக்குல பாடிக்குள்ள. so இதை ஃபுல்லாக கட் பண்ணி we'll paste it over here. so export. so இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அங்க. so first நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். so export default restore container. so அதுக்கப்புறம் we can import it. கரெக்டா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதில் சில தேவைப்படுது. ஸோ என்னது மார்க் டேட்டா தேவைப்படுது. ஸோ அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரெஸ்ட்ரோ கார்டுமே இங்கே தான் தேவைப்படும். ஸோ யூஐடி வில் பேஸ் இட் ஃப்ரம் தேர். ஓகேவா, ஸோ நம்ம பெரிய சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை, புரியுதா? ஸோ வி மேட் ஒன்லி ஸ்மால் சேஞ்சஸ். ஸோ என்னன்னு பார்த்துடலாம் ஒரு வாட்டி. ஸோ ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஸோ லைக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஐ ஜஸ்ட் ஷோ யூ ஸ்மால். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஆப் லேஅவுட்னு ஒரு காம்பனண்ட் வந்து, ஸோ ரூட் காம்பனண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி ஹெட்டர், ஃபுட்டர், லைக் ஹெட்டர், ஃபுட்டர், பாடி. ஸோ பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் அ சர்ச், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் கார்டு. ஸோ ரெஸ்டாரண்ட் கார்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we created something like restaurant container. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we made this restaurant card உள்ள புஷ் பண்ணிட்டோம். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து we have splitted all the components. ஸோ ஆப் திரும்பி வேலை செய்தாலும் நினைச்சுக்கோ, செக் இட் அப். ஓகேவா, ஓகே. அதே மாதிரி ஹெட்டருக்கு வந்து வில் கிவன் பேசிக் இது. ஸோ ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா வில் கிவ் லெஃப்டில் வந்து வில் ட்ரை டு ஹேவ் அன் லோகோ.
ரைட்டில் வந்து வில் ஹேவ் அண்ட் பட்டன் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி ஃபுட்டர்லையும் வில் ட்ரை டு ஹேவ் சம் ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு அட் காப்பிரைட்டட்னு அந்த மாதிரி ஒரு சின்ன டெக்ஸ்ட் மட்டும் போட்டுக்கலாம் ஓகேல. அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் கான்செப்ட். ஸோ தட் ஆப் பார்க்கறதுக்கு இட் வில் பி லைக் அட்லீஸ்ட் இட் வில் பி லுக்கிங் ஓகேங்களா. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஹெடர் காம்பனண்ட்டில் ஸோ இப்போ எனக்கு மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் பண்ணணும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு யூஸ் ரியாக்ட் ஃப்ரேக்மெண்ட்ஸ் ஓகே. ஸோ அதே கான்செப்ட் தான், சேம் தான். வில் கீப் அண்ட் கண்டெய்னர். ஸோ இட் வில் பி அன் 2XL கண்டெய்னர் கரெக்டாக. 2XL கண்டெய்னர். ஸோ 2XL கண்டெய்னருக்கு அப்புறம் என்ன பண்ணோம், we have to create a safety container. It's going to be சென்டரில் இருக்கிறதுனால MX auto. ஸோ என்ன பண்ணலாம், grid calls to. ஸோ MD grid calls to. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று இது வந்து லோகோ ஓகேங்களா. வில் கீப் இட் லைக் லோகோ அப்புறமா டிசைட் பண்ணி லோகோ வச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் சம் few pages. ஸோ இப்போதைக்கு வந்து வில் கீப் ஒன்லி ஹோம் பேஜ். ஸோ லைக் வில் பேசிக்லி ஹேவ் இட் லைக் LI UIன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ULஸ் வச்சுக்கலாம் எல்லாமே. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா LIs வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் சேமாக தானே வரப்போகுது. ஸோ வில் ட்ரை டு கீப் இட் லைக். ஸோ ஹோமு ஓகே, ஒரே ஒரு இப்போதைக்கு ஹோம் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வில் கிரியேட் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி எதர் செஷன். ஸோ கிளாஸ், ஸோ மேபி வில் கிவ் BG. So like BG will give something like red. My keyboard is going on. Okay. So we'll keep it like blue la, or my bluish. ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு 10 VH கொடுத்துக்கலாம் ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து வில் கிவ் இட் அரௌண்ட். ரெஸ்பான்சிவ் நேபார் நம்ம திரும்பியும் வந்து ரியாக்டில் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நாட் நவ், மேபி வில் கிவ் அட் அரௌண்ட் ஒரு 5 VH. ஓகேவா. ஸோ இது வந்து லைக் சென்டரில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் மேக் இட் சென்டர். இங்கே வந்து MX auto. இப்போ இந்த டிவுக்கு பார்த்தீங்கன்னா I'll give some color and show you. So BG yellow 400.
Okay, sorry. Should be over here. Okay, ஒரு நிமிஷம் guys, I'll just open it in another browser. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் இது வந்து லைக் எண்டில் போகணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை எண்ட் பண்ணலாம். ஸோ தெரியுதா, we are able to make it center. ஸோ அது கலர் மட்டும் கொடுத்துக்கலாம். we'll make it like PG blue. ஸோ ப்ளூ ஓகேவா இருக்கும். பேரிங் டாப் அண்ட் பாட்டம் ஃப்ரீ. ஸோ கேப் வந்து keep it around. ஓகே, இந்த ஸ்டைலிங் அப்புறம் கடைசியாக பண்ணலாம். லைக் இந்த கார்ட் ஸ்டைலிங் கடைசியாக பண்ணலாம், ஃபுட்டர் காம்பவுண்ட் ஸ்டைலிங் நம்ம கடைசியாக பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து வில் ஸ்டார்ட். ஃபுட்டர் இருக்கட்டும், வில் ஸ்டைல் இட் அப். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் பேசிக்காக வந்து ஊக். ஸோ லைக் if you have any idea about hooks? ஸோ ஹூக்ஸ் ஓகேங்களா. ஸோ லைக் ஹூக்ஸ்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க, இதே ஃபார்மெட்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் பி ஸோ ஈஸி. ஓகேங்களா. ஸோ ஹூக்ஸ் இஸ் பேசிக்லி a நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இதுவும் இட் இஸ் a நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் function. So hooks is basically a normal JavaScript function. So like என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are two types of functions. Types of hooks. There are lot of hooks. ஓகேங்களா. ஸோ லைக் இதில் வந்து ரெண்டு ஹூக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். ஸோ அப்போ இந்த 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 லைக் இது வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஸோ யார் வந்து டெவலப் பண்ணது, யாரோட லைக் யார் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை Facebook developers. புரியுதா. ஸோ ஹூக்ஸ்னா என்னன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? இட் இஸ் அன் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் டெவலப்ட் பை Facebook developers. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று லைக் தேர் ஆர், இது தவிர்த்து நிறைய இருக்கு. ஸோ ஆனால் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது ரியாக்டில் பார்த்தீங்கன்னா 80% இஸ் யூஸ் ஸ்டேட் அண்ட் 20% இஸ் யூஸ் எஃபெக்ட். இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 20% யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவீங்க, 80% வில் பி யூசிங் யூஸ் ஸ்டேட். இதுதான் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் அவர் ரியாக்ட். கிளியரா? So we'll see how to use it. So first
body. Okay, so before using it, so first use state பார்க்கிறதுக்கு முன்னாடி first we'll see an practical example எதுக்கு வந்து we require that function ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு thumbs up. எத்தனை பேர் இருக்கீங்க? first practical example பாப்போமா? அதுக்கப்புறம் we'll see the concept. ஓகே, யமுனா செல்வகார்த்திக் இருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நார்மல் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? const எக்ஸாம்பிளுக்கு I'll keep an text. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் இங்கே வந்து நான் KFCன்னு வைக்கிறேன். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நான் இந்த KFC வந்து நான் ரெண்டர் பண்ணுறது? எனி ஐடியா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். யாராவது? ஐ ஜஸ்ட் வாண்ட் கர்லி பிரேசஸ்ல. ஓகே, சூப்பர். கர்லி பிரேசஸ்ல டெக்ஸ்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுக்கணும். சூப்பர். ஸோ வில் ரெண்டர் திஸ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட். ஸோ நம்ம போய் பார்க்கலாமா KFC வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். see we got our KFC. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதா? we got our KFC. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஐ கிரியேட் அன் பட்டன் ஓவர் ஹியர். ஸோ பட்டன் சேஞ்ச் டெக்ஸ்ட்னு ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து எப்படின்னா லைக் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போதில் எனக்கு என்ன ஆகணும்னா KFC வந்து இட் ஷுட் சேஞ்ச் டு அதர் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் இப்போ ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ரியாக்டில் எப்படி வந்து ஈவெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பட்டனுக்கு வந்து ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக்ன்றது வந்து இப்படிதான் வந்து நீங்கள் பட்டனில் வந்து கிளிக் ஈவெண்ட்ஸோ ஸோ எப்படி இந்த மாதிரி தான் வந்து we have to give it. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா it will take an callback function. ஸோ callback function ஸோ அந்த callback ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா லைக் யூ ஹாவ் டு லைக் என்ன லாஜிக் எழுதணும் எனிபடி? ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சம்திங் எல்ஸ். ஸோ நம்ம என்ன எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? இதுக்கு டெக்ஸ்ட் கண்டென்ட் வருமா? டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வில் கீப் அ நம்பரா? ஸோ நம்பர் மாதிரி வச்சுக்கலாமா மேபி? ஸோ நம்பர். ஸோ இது ஜஸ்ட் பேசிக்காக ஒரு லைக் கான்ஸ்டாக இருக்கா? ஸோ சேஞ்ச் இட் பெட். ஸோ நார்மலாக ஒரு நம்பர் ஒரு வேரியபிள் வந்து இருக்குது. அந்த வேரியபிளில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்னா ஸோ லைக் டெக்ஸ்ட்னு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஸோ வேற வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் இப்படி தான் நான் யூஸ் டு சேஞ்ச் இட் இன் ஜாவாஸ்கிரிப்டில். நான் வந்து டாமை மேனிப்புலேட் பண்ணுன்னு சொல்லலை. ஐம் நாட் கோயிங் டு ஐம் நாட் கோயிங் டு மேனிப்புலேட் திஸ் பேராகிராஃப் டாம். ஸோ இங்கே இருக்க வேரியபிள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா வில் சேஞ்ச் திஸ். ஓகேங்களா? ஸோ லெட் மீ சேஞ்ச் இட் டு கவுண்டரா. ஸோ கவுண்டர்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ ஐம் ஹேவிங் அ வேல்யூ கால் இனிஷியலாக 10 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டனில் வந்து ஐ வில் டிஸ்பிளே திஸ் கவுண்டர். ஓகேங்களா? ஸோ எப்போல்லாம் எனக்கு இது கிளிக் பண்ணுறனோ ஸோ வந்து ஐ வில் கீப் 2 பட்டன்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் பண்ணுறதுக்கும் மைனஸ் பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இது கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ என்ன ஆகணும்? இன்க்ரீமெண்ட் ஆகணும். அப்போ எப்படி வந்து ஐ யூஸ் டு ரைட் லாஜிக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கவுண்டர் ஈக்குவல் டு +1 கவுண்டர் +1 இது ஓகேல. ஸோ அதே மாதிரி டிக்ரிமெண்ட்ல வில் பி டூயிங் -1. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ வில் சேம் லாஜிக் ஃபார் மைனஸ். ஸோ கவுண்டர் -1. ஸோ மேபி பட்டன் லைட்டாக ஸ்டைல் பண்ணிக்கலாமா? So that we'll be able to see that button. So class bg
green. So p5 வச்சுக்கலாம். p5 is we'll copy the same style, put it over. சரி ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி வில் சேஞ்ச் இட் திஸ் டு. ஸோ இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்ப்பா, என்ன ஆகும்? தாரிக் ஆர் கிரண், செல்வ கார்த்திக், எம்னா, கௌதம். எஸ். என்ன நடக்கும் புரியல. ஸோ இப்போ நான் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ண போகிறேன். இட் வில் பிகம் 11. ஓகே, சரி எல்லாரும் 11ஆ கன்ஃபார்ம்ல? Can you show the code once again? Okay. So just minimize it. So code okay la? So ஒரு variable create பண்ணிருக்கோம். So we have created two buttons, one for increment, one for decrement. So we'll see Yes. So see, I'm going to press it. So press பண்றேன். So my button like okay. So வேணா ஒரு console log போட்டுடலாமா? So that we'll be able to see if the button is clicked or not or something like that. So console.log of counter வந்து we'll see. So அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது we'll see. பட் ஆனால் பாருங்க, நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், பட் ஆனால் ஐ எம் டெல்லிங் இட்ஸ் கெட்டிங் இன்க்ரிமெண்டட். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஐம் புட்டிங் அ கன்சோல் லாக் இன்சைட் தட். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ தெரியுதா? ஐம் ஓகே, ஐ டூ ஒன் ரீஃப்ரெஷ். ஸோ திரும்பி பாருங்க, ப்ரெஸ் பண்ணும்போது 10 வந்து 11ஆக சேஞ்ச் ஆகுது. தெரியுதா? 12க்கு போகுது, 13 போகுது, 14 போகுது. இஃப் ஐ ரெடியூஸ் இட், இட்ஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து காம்பனண்ட்டுக்கு தெரியும் ஆர் ரியாக்ட்டுக்கு தெரியும் we are making a change வந்து UI ல சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு? புரியுதா? So we are not able to get the change in the UI. So this is a major like the main problem which the hook is going to solve. ஓகேங்களா? ஸோ நம்ம hook என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளரா, ஸோ எப்போல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ, ஸோ தட் நார்மலாக வந்து லைக் ரியாக்டில் பார்த்தீங்கன்னா we should not do like this. ஸோ இந்த மாதிரி வந்து we should not create a variable and like you can't like இந்த மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணலாம், சேஞ்ச் ஆகும். தெரியுதா? we are able to change it. அந்த வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ண முடியுது. பட் ஆனால் யூஐல வந்து அஃபெக்டே ஆகாது. ஸோ நார்மல் வேரியபிளை வந்து we can't get the UI to know that we are making changes to that variable சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுது, பட் ஆனால் யூஐக்கு தெரியல, இது பேராகிராஃப்க்கு தெரியல. கரெக்டாக? ஸோ 10 வந்து 11ஆக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு 10 வந்து 11ஆக மாறிச்சுன்னு தெரியும்னா, ரீஃப்ரெஷ் பண்ண மட்டும் தான். ஸோ கிளிக் பண்ண ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா you have to create an state variable. Sorry, status. ஸோ லைக் ஸ்டேட் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டெவலப்பர்ஸ் ஆர் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் ஸோ பில்ட் தட் ஊக். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஊக் என்னது? இட் இஸ் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான். ஸோ என்னது? யூஸ் ஸ்டேட். ஓகேங்களா? யூஸ் ஸ்டேட் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அன் ஸ்டேட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் வேரியபிள் ஆர் வி கேன் டெல் தட் அஸ் அன் சூப்பர் பவர்ஃபுல் வேரியபிள். ஸோ ஐ எம் கிவிங் இட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணுறது என்னன்னா, எப்படி வந்து கிளிக் ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ட்ல பார்த்துருக்கோம். பேசிக்காக ஆன் கிளிக்னு போட்டு அதில் ஒரு ஓப்பன் கர்லி கர்லி இட் வில் டேக் அன் ஆர்குமெண்ட் ஆஃப் கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ கால் பேக் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டாஸ்க் பண்ணணுமோ எழுதிக்கலாம் அந்த இடத்துல.
ஸோ இப்படி தான் கிளிக் ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நம்ம வில் சி லைக் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூ கேன் கிரியேட் இட் ஆஸ் கான்ஸ்ட் ஆர் லெட் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸ்டேட் வேரியபிளுக்கு. ஸோ யூ ஹவ் டு கிரியேட் அன் அரே. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக ஸ்டேட் வேரியபிள் வில் ரிட்டர்ன் ஆஸ் அன் அரே. ஸோ யூஸ் ஸ்டேட் React. ஸோ லைக் நான் லைக் இது எப்படி நான் ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன், எனி ஐடியா? ஸோ ஐ ஹவ் டோல்ட் திஸ் இஸ் லைக் ஊக்குசன் ஃபங்க்ஷன், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வி ஹவ் ரோட். ஸோ இது எப்படி நான் ஃபங்க்ஷன் சொல்கிறேன்? So it is from the router down. I mean from React. ஓகே, ஃப்ரம் React. பட் ஆனால் இது நான் ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு எனி ப்ரூஃப் லைக் ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணுற மாதிரி இருக்குது பேக்கெட்ஸ். சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we have an open bracket and close bracket. தெரியுதா? ஸோ இது வந்தாலே என்னது, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாமா யூஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நான் கோட் பண்ணலை. எங்கேருந்து வருது? செகண்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் React. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் இஸ் டெவலப்டு பை React டெவலப்பர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கோடு கூட போய் பார்க்கலாம். ஸோ ரியாக்டில் பார்த்தீங்கன்னா எல் பி ஹேவிங் திஸ் கம்ப்ளீட். ஸோ ரொம்ப டெப்த்தாக போனா. ஸோ பேசிக்காக இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ கிளியராக இந்த டெஃபினிஷன், நம்ம எழுதின டெஃபினிஷன். ஸோ நீங்கள் எந்த இது பார்த்தாலும் இந்த ப்ராக்கெட்ஸ் பார்த்தா யூ கேன் ஐடென்டிஃபை இட். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணணும். எப்படி வந்து நான் இந்த மாதிரி கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணல இங்கே. ஸோ எப்படி நான் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நேம் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ கவுண்டர்னு சொல்லிட்டு. ஸோ மேபி ஐ கமெண்ட் திஸ் கவுண்டர். ஏன்னா ரெண்டு பேர் சேமாக இருக்குல்ல, சேமாக இருக்கு. ஸோ புரியுதா? ஸோ இப்போ வந்து வில் ட்ரை. சி எந்த சேஞ்சுமே நடக்கல. ஸோ நான் சொன்ன ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோன்னா லைக் எல்லாமே வந்து லைக் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ ஸ்டேட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஸோ எப்படி கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. சி இட்ஸ் கெட்டிங் மீ அன் எரர். ஸோ மேபி நீங்கள் கான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம், லெட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். See, you are not able to manipulate that state variable. ஸோ இப்படி வந்து யூ ஷுட் நெவர் எவர் மேனிப்புலேட் அவர் ஸ்டேட் வேரியபிள். இந்த மாதிரி பண்ணவும் முடியாது. ஸோ நான் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் வில் ப்ரொவைட் யுவன் செகண்ட் ஆர்குமெண்ட் தட் இஸ் கால். ஸோ ஒரு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். லெட் ஐ எம் கீப்பிங் இட் ஆஸ் XYZ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேரியபிள் வச்சு தான் யூ கேன் மேனிப்புலேட் இட். ஸோ செகண்ட் வேரியபிள் இஸ் பேசிக்லி அண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு என்ன லாஜிக் பண்ணோம் ப்ளஸ் பண்ணும்போது கவுண்டர் ப்ளஸ் 1 கரெக்டாக. ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே என்ன ஆகணும், எப்படி வந்து செட் பண்ணுறது? ஸோ XYZ கொடுத்துட்டு கவுண்டர் -1. நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பட் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆகுதான்னு சொல்லி சி. ஓகே. ஸோ கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக இங்கே என்ன பண்ணோம், கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொன்னோம் கரெக்டாக. ஸோ எப்படி நான் இங்கே வந்து இனிஷியல் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது என்னோட வேரியபிளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 or 10. எது வேணா போட்டுக்கலாம். லைக் யூ கேன் ஆல்சோ கீப் இட் லைக் 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஐம் கெட்டிங் இட். தெரியுதா? ஸோ சூப்பர் பவர்ஃபுல்லாக ஒன்று நடக்குது பார்த்தீங்களா? ஸோ மை வேரியபிள்ஸ் ஆல்சோ கெட்டிங் அப்டேட்டட் அண்ட் மை UI இஸ் ஆல்சோ கெட்டிங் அப்டேட்டட். புரியுதா? இது வந்து நீங்கள் நார்மல் வேரியபிளை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு you have to create a state variable. So state variable will update the variable and also our UI. புரியுதா? Can you repeat it once again? Yeah, sure. நான் பண்றேன். ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் வேரியபிள் இப்படி கிரியேட் பண்ணோமா, லெட் லைக் கான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ஆர் சம்திங் லைக் திஸ் இல்லை. ஸோ
இந்த மாதிரி பண்ணோம் என்ன ஆகும்னா லைக் டேரெக்டாக இந்த வேரியபிள்ஸ் வந்து நம்மளால மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ கவுண்டர் +1 ஆர் கவுண்டர் +2 என்ன வேணால் லாஜிக்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை ஆகும். பட் வந்து நம்ம யூஐ வந்து அப்டேட் ஆகாது. ஏன்னா ரியாக்ட்டுக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எப்படி ரியாக்ட்டுக்கு தெரிவிக்க முடியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டெவலப்பர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கிரியேட்டட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஸ்டேட் வேரியபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வந்து நம்ம எப்போலாம் அந்த வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ வந்து யூஐ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் யூஐலையும் அப்டேட் ஆகும். அதுக்கு வந்து we have to create a state variable. ஸோ இது வந்து என்ன வேரியபிள்? இது வந்து நார்மல் வேரியபிள். ஸோ எப்படி நம்மள ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நார்மல். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நார்மல் வேரியபிள் ஸ்டேட் வேரியபிள் வேறவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நார்மல் வேரியபிள் ஸ்டேட் வேரியபிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சின்டாக்ஸ் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் ஸ்டேட் வேரியபிள் வில் பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ நார்மல் வேரியபிள் கிட்ட லெட் we have to keep it let. ஸோ we have to open a bracket and close bracket. ஓகேங்களா, ஒரு அரே மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நேமிங். ஓகேங்களா, இனிஷியல் வேல்யூ நம்ம எப்படி வைக்கிறோம், கவுண்டர்னு வச்சோமா கவுண்டர். ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் எங்கேருந்து வருது, ஃப்ரம் யூ ஸ்டேட். யூ ஸ்டேட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது டு கிரியேட் தி ஸ்டேட் வேரியபிள். ஸோ அந்த யூ ஸ்டேட்ன்றதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன், தெரியுதா, இட் இஸ் கமிங் ஃப்ரம் React. ஸோ அப்புறம் எப்படி நான் இந்த வேரியபிளுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ கொடுக்குறது, இப்போ லெட் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த மாதிரி என்னோட கவுண்டருக்கு வந்து நான் எப்படி வந்து லைக் இனிஷியல் வேல்யூ வந்து கொடுக்குறது அப்படின்னா, யூ கேன் கிவ் இட் லைக் இந்த இடத்துல. ஸோ இட் கேன் பி எனி திங். ஓகேங்களா, 10 இருக்கலாம் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஆர் இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் அஸ் அன் அரே ஆர் ஸ்ட்ரிங் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அசைன் பண்ணுறது என்னது, இனிஷியல் வேல்யூவாக இந்த கவுண்டருக்கு வரும். புரியுதா? ஸோ மேபி ஐ ஷோ இட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். அந்த XYZ என்னது? ஃபர்ஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன் ஒரு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் இது வரைக்கும் ஓகேல. ஸோ லைக் நார்மல் வேரியபிள்ஸ் அண்ட் ஸோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் வேரியபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் we have created our. I understood till கவுண்டர் கிரியேட் பண்றதுக்கும் புரிஞ்சது. அதுக்கப்புறம் எப்படி அந்த XYZ? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த வேரியபிள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் கரெக்டாக. ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் +1 கரெக்டாக. ஸோ ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we can't update our state variable. ஸோ வந்து ட்ரை பண்ணாலும் it will not be updated. ஸோ செகண்ட் இது என்ன அப்படின்னா, செகண்ட் ஒரு ஆர்குமெண்ட். ஸோ பேசிக்காக என்னன்னா யூ கேன் கீப் எனி நேமிங். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ ஐ வில் பி கீப்பிங் இட் as XYZ or something like that. ஓகேவா. ஸோ செகண்ட் வேரியபிள் இஸ் பேசிக்லி அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்டேட் லைக் பேசிக்காக யூ ஸ்டேட் வந்து ரெண்டு விஷயம் ரிட்டர்ன் பண்ணும். அதில் ரெண்டாவதாக ரிட்டர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா இட் ஹெல்ப்ஸ் டு செட் அவர் வேரியபிள். ஸோ நம்ம செட் பண்ணுறதுக்கு, ஸோ செட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதோட நம்ம இனிஷியல் வேரியபிள் இருக்குல்ல, இனிஷியலாக கிரியேட் பண்ணல நம்ம ஸ்டேட் வேரியபிள், அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆர் டு மேக் சேஞ்சஸ். ஸோ அதுக்கு வந்து we require this XYZ. ஸோ XYZன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அது. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இங்கே என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இட் should not be like XYZ or you can keep any naming you want. ஸோ இந்த வந்து நம்ம இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், ஸோ இனிஷியல் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், we have to increment it கரெக்டாக. ஸோ அங்கே என்ன பண்ணணும், இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா இப்போ அந்த சேஞ்சஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம XYZ யூஸ் பண்ணுறோம் அப்படிதானே? ஸோ XYZ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த கவுண்டரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ இனிஷியலாக இருக்க வேரியபிளை ஸோ நம்ம லைக் நம்ம இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள் நம்மள என்னெல்லாம் பண்ண முடியும், ஒன்று மல்டிப்ளை பண்ணலாம் ஆர் லைக் டிவிஷன் பண்ணலாம் ஆர் யூ கேன் எரேஸ் இட் ஆர் யூ கேன் செட் நியூ வேல்யூஸில். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும், லைக் இனிஷியலாக நம்ம வச்சுருக்க இந்த வேரியபிளை ஸோ நம்ம அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா வந்து we require the second variable. ஸோ செகண்ட் வேரியபிள் இஸ் நாட் அ வேரியபிள், இட் இஸ் அன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து யூ கேன் சேஞ்ச் திஸ் திங். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ இங்கே பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு லைக் மேக் இட் 0 ஆர் எனி திங் இஃப் யூ வாண்ட் டு யூ கேன் டூ இட் யூசிங் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே. ஸோ நான் ஷோ பண்ணுறேன். சி யூ ஆர் ஏபிள் டு. பட் ஆனால் இதில் லைக் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்னன்னா இது வந்து செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக செட் பண்ணுறதுக்கு ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் டு கீப் இட் லைக் செட்டுன்ற நேம் வந்து செட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பேர் வைக்கிறீங்களோ அதே பேர் வந்து யூ ஹேவ் டு கீப் இட் லைக் கேப்ஸில் கவுண்டர்.
ஸோ இந்த மாதிரி நேமிங் வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் கோட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ இது வந்து என்னது பேசிக்காக ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இனிஷியலாக இருக்க இந்த வேரியபிள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஸோ இதே மாதிரி பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறது, யூசிங் திஸ் செகண்ட் இது. ஸோ செகண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ செட்டர் கவுண்ட், செட் கவுண்ட். ஸோ இதில் என்ன பண்ணணும், கவுண்டர் மைனஸ் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் தெரியுதா? ஸோ லைக் நான் சொல்கிற நான் சொல்கிற லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இல் கிவ் இட் இன் அ வேர்டிங் ஆல்சோ. ஸோ டவுட் இருந்தால் லைக் கேளுங்க, ஐ ரிப்பீட் இட். ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் செட் லைக் ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 பாயிண்ட் ஆகுங்களா. யூஸ் ஸ்டேட் என்னது, இட் இஸ் அன் இது ஓகே இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பை டெவலப்பர்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து வில் ரிட்டர்ன் அஸ் 2 things. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் என்னது, ஸோ வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ என்ன வேரியபிள் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன வச்சுருக்கோம், கவுண்டர். ஸோ செகண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணும், இட் வில் ரிட்டர்ன் அஸ் அ செட்டர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ செட்டர் ஃபங்க்ஷன். ஸோ செட்டர் ஃபங்க்ஷன் என்ன ஹெல்ப் பண்ணும், டு அப்டேட் திஸ் வேரியபிள். பேசிக்காக இட் வில் ஹெல்ப் அஸ் டு update the variable. So clear? So நம்ம அடுத்தடுத்து போலாமா? ஸோ தியாரிக் ஓகே. ஸோ நல்லா பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்கலாம், லைக் முன்னாடி நம்ம நார்மல் வேரியபிள் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி ஆகலையே, எப்படி வந்து இப்போ நம்ம யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணும்போது மட்டும் சேஞ்ச் ஆகுது நம்ம வேரியபிள்ஸ். ஸோ லைக் செட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ செட்டர் ஃபங்க்ஷன் இஸ் பேசிக்கலி ஹெல்பிங் அஸ். ஸோ ஆனால் பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம், ஓகேங்களா, எவ்ரி டைம் வென் யூ மாடிஃபைட், ஓகேங்களா, எவ்ரி டைம். ஸோ whenever we set, ஓகேங்களா, செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது, இது வந்து எப்போ எல்லாம் இது வரும்னா செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எவ்ரி டைம். ஸோ எவ்ரி டைம் whenever we use this setter function, our whole component, ஓகேங்களா, component will re-render. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி டைம் when use this setter function நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த காம்போனன்ட் will re-render. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு re-render ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா we are able to get this change. ஸோ யூஐயில் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் நடக்குது.
தெரியுதா? ஓகே, ஸோ வில் கிரியேட் அண்ட் லைக் ஒரு சர்ச் பார் மாதிரி கிரியேட் பண்ணலாம். நம்ம அந்த சர்ச் ஃபீச்சர் வந்து வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகேவா? ஓகே, ஸோ சர்ச் ஃபீச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வில் இம்ப்ளிமெண்ட் அ ஸ்மால் திங் லைக் ஒரு ஃபில்டர் மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வில் ட்ரை டு கிரியேட் அ ஃபில்டர் யூசிங் திஸ். ஓகேவா? ஸோ ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு டாப் ஸோ என்னென்ன இருக்குது, ஸோ டேட்டா என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, டாப் ரேட்டிங் வச்சுக்கலாமா? ஸோ டாப் ரேட்டிங் ஒரு 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 பட்டன் வச்சுக்கலாமா? ஸோ ஸ்விக்கியில் இருக்க மாதிரி வில் ட்ரை டு பில்ட் அ டாப் ரேட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் பட்டன். ஓகே, so maybe we'll reduce this ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகணும், லைக் மேபி கார்டாண்ட வச்சிடலாம். ஸோ தட் இட் வில் பி ஸோ ஈஸி. ஸோ கார்ட் கண்டெய்னரில் so we will keep it over here. ஸோ லாஜிக் யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஐ ஹேவ் அ டாப் ரேட்டட் இது. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு மேபி 4 ரேட்டிங்கில் இல்லையா கார்ட்ஸு, 4 ரேட்டிங் கார்ட். ஸோ டேட்டாஸ் எங்கே இருக்குது, we will export this datas. ஸோ 4ல் வந்து ஒரு 2 கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 4ல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் பாக்ஸ் இருக்குது அண்ட் மாக் ஏபிசி இருக்குது. ஸோ இந்த 2 கார்டு மட்டும் எனக்கு வரணும், இந்த 2 ரெஸ்டாரண்ட் மட்டும் வரணும், மீதி எல்லாமே எனக்கு டிசேபிள் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் டாப் ரேட்டட் இது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ எனி ஐடியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஸோ கிளிக் ஈவெண்ட் பண்ணணும். ஸோ பட்டன் கிளிக் ஈவெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ கிளிக் வில் டேக் திஸ் அண்ட் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ console.log of click. ஸோ கிளிக்டா. ஸோ வில் see it. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் கிளிக் ஈவெண்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ பட்டன் கிளிக்ஸ் எப்படி பண்ணுறது, கிளிக் ஹேண்டில் பண்ணுறோமா. ஸோ we are able to handle this eventல. ஸோ பட்டன் ஈவெண்ட். ஸோ செகண்டு வில் ஹாவ் அ லாஜிக். ஓகேங்களா? ஸோ என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு என்ன ஆகணும், so example like instead of using this mark data we'll create and say a state variable. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணலாமா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு டேட்டான்னு சொல்லிட்டு we'll use this use state and we'll give this mock data to this state variable. So instead of rendering our mock data we'll try to render the state. ஓகேவா? ஸோ எந்த சேஞ்சும் வந்திருக்காது, சேம் தான். ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ லைக் இது உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆனாலும் ஐ வில் டேக் த மார்க் டேட்டா இட் செல்ஃப். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா? ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் ஸ்டேட் வேரியபிள்
ஏன் ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ற நார்மல் வேரியபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அப்பதான் என்னால் என்ன பண்ண முடியும் ஸோ இங்கே அப்டேட் பண்ண இந்த வேரியபிள் அப்டேட் பண்ணனா my UI will also be getting updated so that instead of creating a normal variable like this so const data is equal to சொல்லிட்டு கிரியேட் பண்ணாம I'm creating an state variable புரியுதா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அந்த லைக் நார்மலாக கான்ஸ்ட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து அசைன் பண்ணியிருக்கேன் அந்த டேட்டாக்கு ஸோ இப்போ இங்கே வந்து அந்த அரே வந்து ரெண்டர் பண்ணுறோம் எப்பயும் போல் இது வரைக்கும் கிளியர்ல எல்லாருக்கும் ஸோ இப்போ எனக்கு இந்த கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா திஸ் அரே ஷுட் பி கெட்டிங் சேஞ்ச் கரெக்டாக ஸோ இந்த அரேல என்ன இருக்கணும் எனக்கு வந்து லைக் மீதி இருக்க எந்த டேட்டாஸும் வேணாம் ஸோ 4 இருக்கணும் இந்த டேட்டா வேணாம் இந்த டேட்டா ரிமூவ் ஆயிடணும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும் லைக் இந்த டேட்டாவும் ரிமூவ் ஆயிடணும் இந்த டேட்டா இருக்கணும் இந்த டேட்டா ரிமூவ் ஆயிடணும் ஸோ இது எப்படி லைக் அச்சீவ் பண்ணுறது எனி ஐடியா நம்ம சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் க்ளூவும் கொடுக்குறேன் we have some array methods filter super so filter method வந்து யூஸ் பண்ணணும் கரெக்டா ஸோ அப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் we have to use a logic to filter this array ஸோ எப்படி வந்து நான் வந்து டேட்டா வந்து ஃபில்டர் பண்றது data dot filter filter will take an callback function so நம்ம கண்டிஷன் என்னது it should return ஸோ இதை வந்து ஃபுல்லாத்தையும் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு ஈன்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம் ஸோ ஈக்குள்ளே எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு இ டாட் ரேட்டிங் வந்து என்னவா இருக்கணும் greater than or equal to இதுதான் கிரேட்டர் ஓகே ஸோ இதுதான் கிரேட்டர் தேன் ஒரு 5 வச்சு மேபி 4 வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாமா கான்ஸ்ட் ஸோ மேபி ஆன்சர்னு சொல்லிட்டு வச்சு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இதை கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போமா we'll check if this logic is working or not answer அப்படின்னு சொல்லிட்டு so maybe I'll clear everything so the button click பண்றேன் see we got only the data which is having தெரியுதா இப்போ எனக்கு யாராவது லைக் இது பண்ணுங்க ஸோ என்னோட அரே வந்து வந்துருச்சு எனக்கு லாஜிக் வந்து ஒர்க் ஆகுது பட் ஆனால் யூஐ வந்து அப்டேட் ஆகலை இன்னும் எனக்கு 4 கார்டு காட்டுது 1 2 3 4 5 ஒய் ஸோ இப்போ செட் ஸ்டேட் பண்ணணும் செட் ஸ்டேட் பண்ணணும் கரெக்டாக ஸோ இந்த வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணணும் ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னது ஸோ செட் டேட்டா ஓகே செட்டு ஸோ டி வந்து கேப்ஸில் இருக்கும் ஓகேங்களா இந்த நேம் தான் சேம் நேம் தான் இருக்கணும் ஸோ டி வந்து கேப்ஸ் டேட்டா ஓகேவா ஸோ இது வந்து லைக் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரும் வச்சு பழகிட்டாங்க ஸோ தே இன்ட்ரடியூஸ் அஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் நான் XYZ கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வச்சு காட்டும் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஓகேங்களா ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் இட் இஸ் அண்ட் நாட் அ நார்மல் வேரியபிள் ஸோ செகண்ட் செட் ஸ்டேட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் செட் ஃபங்க்ஷன் ஸோ ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் இதுதான் வந்து ஆன்சர் ஸோ ஆன்சர் வந்து நம்ம ஆன்சர் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ என்ன ஆகும் ஸோ பேசிக்காக நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம லைக் நார்மல் அரே லைக் அரேல 6 இருக்கும் ஸோ இப்போ இதை அப்டேட் பண்ணும்போது 2 அரேவாக மாறிடும் ஸோ இது செக்கா சி லைக் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் மேபி ஐ க்ளோஸ் திஸ் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுற பாருங்க தெரியுதா சி நம்ம அரேவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு ஸோ யூஐயும் அப்டேட் ஆகுது புரியுதா இதே நான் நார்மல் வேரியபிள் வச்சு இதை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாது ஸோ இதே மாதிரி வில் ஆல்சோ கிரியேட் சம்திங் லைக் இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணலாம் ஸோ டு ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே we don't have much data ஒரு நிமிஷம் கோட் கிட்ட போக முடியுமா அதர் கீழ டன் maybe we'll give some better naming updated data and solution so updated data and passing to set data okay sure okay maybe you try it with price okay price ன்னு வேணா ஒரு டேட்டாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் maybe price ன்னு ஒரு டேட்டா
ஸோ ப்ரைஸ் வேணா வில் கீப் இட் லைக் 500 அந்த மாதிரி வில் கீப் இட் மேபி 1000 800 900 500. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு புது டேட்டா வந்து நான் அரையில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து யூஐலேயே ரெண்டர் பண்ணிக்கலாம். மேபி லைக் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஐ வில் ரெண்டர் சம் ப்ரைஸ். ஸோ என்னது ப்ராப்ஸ் டாட் டேட்டா டாட் ப்ரைஸ். ஓகேவா? இல்லை ஸோ ஏன் இதில் வரல அப்படின்னா இன்னும் நம்ம ப்ரைஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணலை ப்ராப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்டோ கண்டெய்னரில் போயிட்டு ப்ராப் பாஸ் பண்ணும்போதே பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ we are using thisல. ஸோ இந்த டேட்டா அரே வந்து நம்ம அந்த மார்க் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே, புரியுதுல்ல? ஸோ கன்ஃபியூசிங் இருந்துச்சுன்னா ஐ யூஸ் திஸ் நார்மல். ஒன்றும் இல்லை, அந்த அரே வந்து நான் தனியாக ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஐ எம் எக்ஸ்போர்ட்டிங் திஸ் அரே, அவ்வளோதான். ஸோ தெரியுதா, ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நான் ஒரு டேட்டா போட்டிருக்கேன். ஸோ இன்னொன்று ஒரே ஒரு பட்டன் வந்து வில் கிரியேட் பிஃபோர் கிரியேட்டிங் சர்ச் ஃபீச்சர். ஓகேவா? ஸோ திரும்பி கார்ட் கண்டெய்னர் போகிறேன். ஐ எம் கோயிங் டு கீப் அன் அதர் பட்டன் டு ஃபில்டர். ஸோ இந்த பட்டன் வந்து டாப் ரேட்டட். ஸோ டாப் இது இல்லைன்னா lowest rating, the lowest lowest price. price வச்சுக்கலாம். சாரி price restaurant. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா திரும்பி வந்து லைக் இங்கே வந்து லாஜிக் என்ன இருக்கணும், லைக் சேம் தான். ஸோ we're going to update the data but e dot price it's going to be lesser than 500. கரெக்டா? Greater than the carton, greater than it should be like lesser than or equal to another 500 தான் காட்டும். ஸோ இது ஓகே. இப்போ எதுவுமே ஷோ பண்ணாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே 500 கீழே எதுவுமே இல்லை. ஓகே, we'll change the data கொஞ்சம் data. So maybe we'll make it 399. No ரெண்டு டேட்டா வந்து we'll make it like 399. தெரியுதா, we are able to filter it. ஸோ ஃபில்டர் புரியுதா? ஃபில்டர் ஓகேவா? ஸோ லைக் மீதி எல்லாரும் செல்வ கார்த்திக், யமுனா, தாரிக், கௌதம். ஸோ மீதி இருக்கீங்களா 3 பேரும்? சரி ஓகே, இப்போ ஒரே நிமிஷம் கைஸ்.
ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு சர்ச் பார் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ சர்ச் பார் எப்படி ஒரு இன்புட் கரெக்டா. ஸோ வில் மேக் இட் லைக் ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். சர்ச் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு தெரியுதா, we are able to make the search. ஸோ இப்போ பாருங்க, ஸோ லெஸ்ட் வில் கிவ் சம் ஸ்மால் ஸ்டைல். ஓகேங்களா, இப்போ பெருசாலாம் இது ஸ்டைல் பண்ணோம்னா ஃபைனலாக இல் மேக் திஸ் ஆப் லுக் பெட்டர். ஓகேங்களா, ஸோ வில் டேக் சம் 10 to 20 minutes. அப்புறமா நெக்ஸ்ட் கிளாஸில் வில் ட்ரை டு மேக் இட் லுக் பெட்டர். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு கான்செப்ட் மட்டும் வில் ப்ராடரில் green maybe 300. So border okay தெரியுதா. ஸோ பார்டர் கலர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை சர்ச் பண்ண இங்கே நம்ம டைப் பண்ண we should be able to get that restaurant. ஸோ இல்லைனா டைப் பண்ணி whenever we press this we should be able to get that restaurant. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுற பார்க்கலாம். ஒரு பட்டன் வேணா we'll also make a button. Okay, so button light will make it style. We'll give small style. Okay, select pg gray வந்து கொடுத்துக்கலாம். px maybe px3. We'll given gap of 4. Sorry. So image. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நம்ம சர்ச் கொடுத்தா we should able to get the restaurant sorted out. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து do a refresh. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி இங்கே டைப் பண்ணுறதை வந்து I should able to get that வேர்டில் கரெக்டாக. ஸோ இப்போ நான் இங்கே KFCன்னு டைப் பண்ணனா எப்படி வந்து நான் இங்கே வந்து எடுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு KFCன்னு சொல்லி டைப் பண்ணேன் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் there is a prop. ஸோ லைக் on click மாதிரி there is something called on change. ஸோ on change is basically like அதே தான் callback function. இதுக்குள்ள நீங்க வந்து console.log இப்போ எக்ஸாம்பிள் console.log of ன்னு சொல்லி போடுறேன். இங்க வந்து I'm taking it as C. ஓகேங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. I just type வரும். So I'll delete this. ஸோ தெரியுதா. ஸோ லைக் இங்கே நிறைய வருது. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா I required only e.target value. சரினா அந்த இதுக்குள்ள தான் will be having our value. So instead of doing everything first வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா I'm able to get all the typed text. So first விஷயம் but e.targeted value நம்ம அந்த வேல்யூவை டார்கெட் பண்றோம்னு சொல்றது தானே e.targeted value. எக்ஸாக்ட்டா. ஸோ நம்மளோட இன்புட் இது பாத்தீங்கன்னா இன்புட்ல இது e.target லைக் பேசிக்கா நம்ம ப்ராப்ளம் வந்து e.target டாட் வேல்யூக்குள்ள நம்ம டைப் பண்ற வேல்யூஸ் இருக்கும். ஓகே, அதனால we are giving it as e.target.value. ஸோ இதுதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லயே பண்ணியிருப்போம். ஸோ டு கெட் த வேல்யூஸ் அவுட் ஆஃப் ஃப்ரம் அந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம் e.target.value. ஸோ சேம் திங் தான். ஸோ இப்போ வந்து நம்மளால வாங்க முடியுது. ஸோ நம்மளுக்கான ஆக்சுவலா என்ன ஆகணும் அப்படின்னா
ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இங்கே நம்ம வந்து டைப் பண்ணுறோம். எப்படி வந்து நம்ம முன்னாடி முன்னாடி வந்து எப்படி வந்து இந்த டாப் ரேட்டட் ஆர் லோயஸ்ட் ப்ரைஸ் ஸோ எப்படி வந்து கிரியேட் பண்ணோம், யூசிங் என்ன லாஜிக் வந்து ட்ரை பண்ணோம் லைக் நம்ம இது பண்ணுறதுக்கு. By using filter, whether it is greater than or lesser than. லெஸர் தென். ஸோ ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஸோ என்ன லைக் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அந்த கார்டு மட்டும் வேணும். கரெக்டாக அப்போ equal to given value. கிவன் வேல்யூ. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஸோ லைக் இ டாட் ஆர் இ டாட் டைட்டிலா மேபி இட்ஸ் இ டாட் நேம். இ டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நம்ம சர்ச் பண்ணுற டெக்ஸ்ட். கரெக்டா? பட் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். லைக் எனக்கு வந்து இந்த இது வந்து டேரெக்டாக டைப் பண்ண எனக்கு வரக்கூடாது. ஸோ எனக்கு எப்படி வேணும், ஸோ நான் கிளிக் பண்ணும் போது ஐ ஷுட் பி கெட்டிங் திஸ் ஃபில்டர். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணுற வேல்யூஸ்லாம் ஐ வில் பி கெட்டிங் லைக் ஐ வில் பி செட்டிங் இட் இன் ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட். ஸோ வந்து சர்ச் டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம். செட் ஸோ யூஸ் பண்ண போகிறோமான்னு தெரியல, பட் செட்ஸும் சேர்த்து நம்ம வந்து வில் கிரியேட். இனிஷியலாக வந்து எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த இன்புட்டில் ஆன் சேஞ்சில் எனக்கு கன்சோல் லாக் பண்ண வேணாம். இன்ஸ்ட் ஆஃப் டூயிங் அ கன்சோல் டாக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செட் திஸ் இ டாட் டார்கெட் டாட் வேரியபிள். ஸோ என்ன லைக் இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியபிள் நம்ம செட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எங்கே ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஃபில்டர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆன் கிளிக் இந்த பட்டன் என்ன வேணும், ஆன் கிளிக் கரெக்டானுமா. ஸோ ஆன் கிளிக். ஸோ அகெயின் ஆன் கிளிக் வில் டேக் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். என்னன்னா கன்சோல் டாட் லாக் ஆஃப். ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த சர்ச் டெக்ஸ்ட் வருதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வில் ஜஸ்ட் சி செக் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஓப்பன் கன்சோல் லாக் அகைன். நல்லா டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் சும்மா கேஎஃப்சின்னு டைப் பண்ணுறேன். கேஎஃப்சி ஐ எம் கிளிக்கிங் இட். தெரியுதா? யூ ஆர் ஏபிள் டு சி த கேஎஃப்சி. ஸோ இங்கே நான் XYZ போட்டேன்னா XYZ. ஸோ இதுவும் புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது, டு பேசிக்கலி ஃபில்டர் எவ்ரி திங். கரெக்டா? ஸோ ஃபில்டர் பண்ணிடலாமா? எஸ். ஓகே. ஸோ வில் ஃபில்டர் இட். ஸோ instead of console.logging it, ஸோ என்ன பண்ணணும், ஸோ ஆன்சர் லைக் இல்லைனா வில் மேக் அ வேரியபிள் ஃபஸ்ட்டு லெட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஃபில்டர். ஸோ எதை ஃபில்டர் பண்ணணும், வி ரிக்வயர்ட் அவர் டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ டேட்டா டாட் ஃபில்டர். ஃபில்டர் அகெயின் வில் டேக் அன் கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா ரிட்டர்ன் e dot name which is equal to நம்ம search text. கரெக்டா? ஸோ ஆன்சர் வந்து கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து கேஎஃப்சின்னு டைப் பண்ணுறேன். ஸோ கேஎஃப்சி இருக்கா ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ கேஎஃப்சி ஐம் கிவிங் அண்ட் சர்ச். ஓகே 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 இட்ஸ் லைக் கேசிஎஃப்னு இருக்கு. சாரி.
KFC. See, I'm getting an exact array of name KCF. புரியுதா? ஸோ ஆனால் நம்மளுக்கு UI அப்டேட் ஆகணும். எப்படி அப்டேட் பண்ணுறது? அதுக்கு ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணி பண்ணணுமா? லைக் யூஸ் ஸ்டேட் திரும்பி கிரியேட் பண்ணணுமா? ஸோ இப்போ எனக்கு வந்து UI அப்டேட் பண்ணணும். ஸோ நான் சர்ச் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னே எனக்கு அந்த கார்டு மட்டும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஆன் கிளிக்ல டேட்டா ஆன் கிளிக்ல we are able to like filter out everything. ஸோ நம்ம என்ன பண்ணணும், செட் டேட்டால you have to update this new இது. yes. So again I'll search. So refresh. So I am having all the data. So வந்து அந்த இது போடலாமா, KCF ன்னு. See, I'm able to get the data. இப்போ லோவர் கேஸா கொடுத்தாலும் அது எடுக்கும்ல வேல்யூ? இல்ல ஆக்சுவலா இப்போ நம்ம ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் L2 அகைன் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து நான் வந்து KCF கொடுக்குறேன். ஸோ இதுவுமே ஒரு பக் தான். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது, எனி ஐடியா? டாட் லோவர் இதை பண்ணுமா இந்த வர வேல்யூ? யா, ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அவங்க எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வில் பி ஏபிள் டு கன்வெர்ட் இட் டு லோவர்ல. ஸோ டாட் டூ லோயர் கே கரெக்டா? ஸோ அதே மாதிரி இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், டாட் டூ லோயர். ஸோ இப்போ பார்க்கலாம். Sorry. It is KCF. Oh, sorry. It's KCF. Okay, இது ரெண்டாவது பக் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக் பார்க்கலாம். See, we are able to get it. ஸோ செகண்ட் பக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நோட்டீஸ் பண்ண கரெக்டா. ஸோ இஃப் ஐ லைக் நம்ம என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மேபி ஐ வில் சர்ச் திஸ். ஓகேங்களா? ஸோ ரெட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு சர்ச் KCF. See, I am not able to get the search KCF. ஏன்? Because it's not resetting. Yeah. ஸோ நம்ம வந்து அரே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக் எப்படி ஃபிக்ஸ் பண்றது, எனி ஐடியா? ஸோ என்ன ஆகுதுன்னு, நம்ம இனிஷியலாக இருக்க அரேவை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுனால ஸோ KCF அழிஞ்சு போயிடுது கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஸோ மொத்த டேட்டாவும் வந்து லைக் இட் இஸ் கெட்டிங் மேனிப்புலேட்டட். ஸோ வந்து அந்த KCF வந்து இட்ஸ் கெட்டிங் அவுட்டட். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கான்ஸ்ட் ஸோ ஃபில்டர்டு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக வந்து மேக் இட். So to manipulate this filter data, set filter data. So use state is equal to, so என்ன பண்ணலாம்னா இந்த set filter ஃபங்க்ஷனுக்கு இனிஷியலா வந்து will give this array. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு இப்போ instead of rendering our data, we'll try to render this set filter data. ஓகேவா? ஸோ லைக் filter set பண்ணும்போது we'll just set this instead of setting the original data வந்து நம்ம என்னைக்குமே manipulate பண்ணாம we are only manipulating our filtered data. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் கன்சோல் ஆக்ஸும் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எரர் ஃபிக்ஸ் ஆகான்னு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல I'll just search ஃபர்ஸ்ட் ரெட் பாக்ஸ். ஸோ ரெட் பாக்ஸ் வருது. ஸோ அடுத்து வந்து KCF போட்டோம். See, I am able to get the KCF data. புரியுதா? ஸோ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு தடவை பொறுமையா, யூசிங் கன்சோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக இருக்க மாதிரி அது போட்டு முன்னாடி எப்படி பண்ணுவோம் அப்படியே வந்து பண்ணலாம்.
and we'll render the set data itself. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ அப்சர்வ் பண்ணால் புரிஞ்சிடும். ஸோ இருக்கிறதெல்லாம் கன்சோல் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சர்ச் பண்ணுறேன் ரெட் பாக்ஸ்னு. ஸோ இது ஃபில்டர் ஆகிறதுக்கு முன்னாடி I'll just print console.log of dataன்னு சொல்லி போட்டுட்டு நம்ம மார்க் லைக் டேட்டா வந்து I'll print it. ஓகேவா? அதுக்கப்புறம் I'll print const ரெண்டு கன்சோல் ஆஃப் போட்டுக்கிறேன். ஸோ தட் you'll be able to understand the problem afterன்னு சொல்லிட்டு ஸோ மார்க் சாரி இது வந்து டேட்டா திரும்பி. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ என்ன பண்ணுறோம், நம்மளோட லாஜிக் என்னது, இங்கே ஃபஸ்ட் டைப் பண்ணுறது தான் வருது. கேஎஃப்சின்னு டைப் பண்ணுறோம், சரி கேசிஎஃப்னு டைப் பண்ணுறோம். ஸோ இது கிளிக் பண்ணால் என்ன ஆகும், ஸோ அந்த ஃபில்டர் லாஜிக்குள்ளே போகும். ஸோ இது கிளிக் பண்ணோடனே கேஎஃப்சி வந்துடும். ஸோ கேஎஃப்சி வந்தோடனே என்ன ஆகும், இந்த ஃபில்டர் டேட்டாக்கு போயிட்டு என்ன ஆகும், டேட்டாலேருந்து ஸோ லைக் இ டாட் கேஎஃப்சி ஓகேங்களா. ஸோ அப்பர் கேஸாக இருக்கலாம் லோவர் கேஸாக இருக்கலாம், அதை வந்து லோவராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம சர்ச் பண்ண டெக்ஸ்ட் என்னது கேஎஃப்சி, அதையுமே லோவராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, அப்போ அரேல என்ன இருக்கும், வில் பி ஒன்லி ஹேவிங் த கேஎஃப்சி டேட்டா. ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம டேட்டாவில் வந்து செட் பண்ணுறோம். ஸோ செட் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்க வந்து அந்த 6 டேட்டா என்ன ஆகிடும், ஒன்லி கேஎஃப்சி டேட்டா வந்து இதில் போயிடும். ஸோ நம்ம ரெண்டர் பண்ணுறது ஒன்லி கேஎஃப்சி. ஸோ அப்போ மீதி இருக்க டேட்டாஸ்லாம் அழிஞ்சு போயிடுது பாருங்களேன். ஸோ ஐ எம் கிவிங் எ சர்ச். தெரியுதா, முன்னாடி வந்து 5 டேட்டா இருந்துச்சு, சரி நம்ம சர்ச் லைக் கிளிக் பண்ணோன்னே என்னாச்சு, ஸோ 5 டேட்டா என்னவாயிருக்கு, மீதியெல்லாம் அழிஞ்சிட்டு we are only having this KCF டேட்டா. புரியுதா? பட் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகணும் ஆக்சுவலாக, ஸோ இப்போ நான் அடுத்த டேட்டா சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த டேட்டா வந்து ஐ எம் அகெயின் சர்ச்சிங் சம்திங் லைக் த ரெட் ஆர் என்ன இருந்துச்சு, ஸோ த ரெட் பாக்ஸ் வந்து சர்ச் பண்ணுறேன். ஏன் வந்து நம்மளுக்கு ரெட் பாக்ஸ் வர மாட்டேங்குது, ஏன்னா நம்ம அரேல வந்து இப்போ ரெட் பாக்ஸ் டேட்டாவே இல்லை. கரெக்டாக நம்மகிட்ட கேசிஎஃப் டேட்டா மட்டும்தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம இது அப்டேட்டட் டேட்டா, ஏன்னா இது அப்டேட்டட் டேட்டா எக்ஸாக்டா. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம இப்போ வந்து இங்கே ஒரிஜினல் டேட்டாவே அப்டேட் பண்ண முடியும், லைக் ஒரிஜினல் டேட்டாவே நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு பதிலாக we can create and separate like state variable, எக்ஸாம்பிள் ஃபில்டர் டேட்டான்னு சொல்லிட்டு இதுக்கும் இனிஷியலாக நம்ம வந்து ஒரிஜினல் அந்த டேட்டாவே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டரிங் அவர் மெயின் டேட்டா, ஸோ வில் ரெண்டர் திஸ் ஃபில்டர் டேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் இதை வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், நார்மலாக அதே தான். ஸோ டேட்டாவில் என்ன பண்ணுமோ அதே தான் ஃபில்டர் டேட்டாவில் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மேனிபுலேட்டிங் அவர் ஒரிஜினல் டேட்டா we are going to manipulate this filtered data. அவ்வளோதான் சேஞ்ச். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு சேஞ்ச் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரிஜினல் இதில் வந்து இப்போ இதில் எத்தனை டேட்டாஸ் இருக்கும், ஸோ 6 டேட்டாஸ் இருக்கும். நம்ம ஃபில்டர் பண்ணோடனே என்ன ஆகும், வில் பி கெட்டிங் அவர் நியூவர் டேட்டா 6th டேட்டா, ஒரு டேட்டா மட்டும் வந்து ஃபில்டருக்குள்ளே போயிடும். பட் ஆனால் இந்த ரீகன்சலேஷன் நடக்கிறதுனால ஸோ என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி வில் பி லைக் ஒரிஜினல் டேட்டா அப்படியே தான் இருக்கு. புரியுதா? ஸோ நான் உங்களுக்கு திரும்பி காட்டுறேன். சி நான் I'll do one refresh. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசிஎஃப் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த கன்சோலாக எடுக்கணும் ஃபஸ்ட்டு. சி யூ ஆர் ஏபிள் டு கெட் த இது. ஸோ இந்த டேட்டா மட்டும் இருக்கு. ஸோ இப்போ நான் ரெட் பாக்ஸ்ன்னு இது பண்ணேன்னா என்ன ஆகும், ஐ எம் ஏபிள் டு கெட் இட் பிகாஸ் நம்ம ஒரிஜினல் டேட்டாவை இன்னும் எதுவுமே பண்ணலை. புரியுதா? ஸோ நம்ம வந்து லைக் ஒரிஜினல் டேட்டாவை எதுவுமே பண்ணாதனால we are able to get it. ஏன்னா நம்ம இங்கே லைக் ஃபில்டர் பண்ணுறது வந்து மார்க் டேட்டா இல்லை, we are filtering it out with our original data. புரியுதா? ஸோ தட் அந்த அரேல ஒரு தடவை சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணும், மெயின் அரேல தான் போய் சர்ச் பண்ணும். புரியுதா? ஸோ தட் கேஎஃப்சின்னு தேடும் போது இட் இஸ் கோயிங் டு லைக் கேசிஎஃப்னு தேடும் போது இட்ஸ் சேஞ்சிங் லைக் இட் இஸ் லைக் டெக்ஸ்டிங், இட் இஸ் ஃபில்டரிங் அவுட் அவர் ஒரிஜினல் அரே, செகண்ட் அரே வந்து ஃபில்டர் பண்ணல.
ஸோ திரும்பி ஒரு வாட்டி சொல்லட்டுமா? லைக் யமுனா, லைக் செல்வகார்த்திக், தாரிக், கௌதம், கிரண். அண்டர்ஸ்டுட். இன்னொரு வாட்டி சும்மா அடிக்காம சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் நம்மகிட்ட வந்து டேட்டான்ற ஒரு இது இருந்துச்சு கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபில்டர் லாஜிக் கிளிக் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸோ இங்கே சர்ச் பண்ணிட்டு த ரெட் பாக்ஸ்ன்னு போட்டு கிளிக் பண்ணிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ண என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு த ரெட் பாக்ஸ்ன்றது இங்கே வரும், இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ யூல் பி கெட்டிங் இட் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கோம்ல, நம்ம வச்சிருக்கோம்ல மார்க் டேட்டா, இதில் தானே மார்க் டேட்டா வச்சுருக்கோம், மார்க் டேட்டா வச்சுருக்கோமா. ஸோ இந்த மார்க் டேட்டாவோட என்ன பண்ணுறோம், we are adding a filter function. ஸோ ஃபில்டர் என்ன பண்ணும், ஸோ e டாட் நேமில் இஃப் நம்ம சர்ச் பண்ண அந்த கேசிஎஃப் இருந்துச்சு அப்படின்னா டேட்டா என்ன பண்ணும், ஸோ லைக் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த அறையில் அந்த ஒரு டேட்டா மட்டும் போட்டு வில் பி கெட்டிங் இட் இன் ஆன்சர். ஸோ அதை என்ன பண்ணுறோம், we are setting it our இது. ஸோ சேம் இதில் செட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் டேட்டாவே வந்து மேனிப்புலேட் ஆகிடும். ஸோ தட் என்ன ஆகும், நம்ம அடுத்த தடவை வந்து இந்த கேஎஃப்சியோ இல்லை கேசிஎஃப்ஓ இல்லை ரெட் புல்லோ தேடணும்னா வந்து நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம ஒரிஜினல் டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபில்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் லைக் மேனிப்புலேட்டிங் த ஒரிஜினல் டேட்டா ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ செப்பரேட் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ ஃபில்டர்டு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக அது பேர் செட் ஃபில்டர் டேட்டா. ஸோ நான் ஒரு தடவை மேனிப்புலேட் பண்ணும்போது நான் ஒரிஜினல் டேட்டா வந்து எதுவுமே மேனிப்புலேட் பண்ணல. ஐம் கோயிங் டு மேனிப்புலேட் ஒன்லி திஸ் செட் ஃபில்டர் டேட்டா. புரியுதா. ஸோ இந்த ஃபில்டர் டேட்டா மட்டும் மேனிப்புலேட் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணும்போது பாருங்களேன், ஐ எம் செட்டிங் திஸ் ஃபில்டர் டேட்டா, செட் ஃபில்டர் டேட்டா அப்படின்னா வந்து ஐ எம் மேனிப்புலேட்டிங் ஒன்லி திஸ் திங். ஸோ இதில் போடுறதுனால எனக்கு என்ன ஆகுது, ஒரிஜினல் டேட்டா அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஃபில்டர் ரன் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரிஜினல் டேட்டாவில் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஐம் கோயிங் டு செட் இட் இன் நியூவர் வேரியபிள். ஓகேவா. ஸோ யூஐயும் அதனால தான் நான் வந்து ஃபில்டர் டேட்டாலேருந்து ரெண்டர் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் ரெண்டரிங் இட் ஃப்ரம் டேட்டா. புரியுதா. ஸோ லைக் இன்னைக்கு பிளான் பண்ண ஃபீச்சர்ஸ் இதுதான். ஸோ லைக் டாப் ரேட்டட் லிஸ்டர் அப்புறம் சர்ச் ஃபீச்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் லைக் வில் சி அபவுட் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வில் கோ. ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வி ஹவ் சீட் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கால்ட் யூஸ் ஸ்டேட். லைக் ஸ்டேட் முக்கியமாக நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். யாராவது வந்து வாட் இஸ் ஹூப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ்ன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா லைக் நேம்லேயே இருக்குது. புரியுதா. ஸோ நேம்லேயே கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து வருது, இட் இஸ் கமிங் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ அதை நீங்கள் அப்படியே டெஃபினிஷனாக சொல்லிடலாம். அடுத்து வந்து லைக் இதுக்கும் ஸ்டேட் வேரியபிள் ஆர் சூப்பர் பவர்ஃபுல் வேரியபிள். ஓகேங்களா. ஸோ ஏன் இது சூப்பர் பவர் வேரியபிள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணால் யூஐயும் சேஞ்ச் ஆகுது, வேரியபிளும் சேஞ்ச் ஆகுது. அதுதான். ஸோ அதுதான் வந்து ஸ்டேட் வேரியபிளோட ஃபங்க்ஷனாலிட்டி. நார்மல் வேரியபிள் சேஞ்ச் ஆகும், பட் யுவர் யூஐ ஒன்ட் பி கெட்டிங் அப்டேட்டட். புரியுதா. ஸோ அதனால ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா நார்மல் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரே இருக்குது தெரியுதா. ஸோ லைக் ஸ்டேட் வேரியபிள் வில் பி லைக் ரிட்டர்னிங் அஸ் 2 திங்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங் என்னன்னா இனிஷியல் வேரியபிள் நேம். ஸோ இப்போ இங்கே லைக் கவுண்டர் ஆர் XYZ ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் இனிஷியலாக வச்சுக்கலாம். எப்படி அந்த இனிஷியல் வேரியபிளுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுனா இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன வேல்யூஸ் போடுறீங்களோ அது என்ன ஆகும், இனிஷியல் வேல்யூவை வந்து இந்த ஸ்டேட் வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் வேரியபிளை நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் அதுதான் வந்து செட்டர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரியேட் பண்ண ஸ்டேட் வேரியபிளை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் பேர் எப்படி வேணால் வச்சுக்கலாம். லைக் ஆனால் வந்து கன்வென்ஷன் என்னென்னா செட்டுன்னு போட்டு நீங்கள் வச்ச வேரியபிள் நேம் அதுதான் வந்து செகண்ட் இதுவாக இருக்கும். ஸோ அது செட்டர் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேரியபிளை என்ன அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து அப்டேட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இது நடக்கும்போது என்னது, செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த செட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், எப்படி அப்டேட் ஆகுதுன்னா எவ்ரி டைம் when யூஸ் செட் ஃபங்க்ஷன் your component will be getting re-rendered. அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த 4 பாயிண்ட் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த 4 பாயிண்ட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா we have seen search feature and filter feature. ஸோ எப்படி ப்ராடக்ட்ஸை ஃபில்டர் பண்ணுறது, எப்படி சர்ச் பண்ணுறது. ஓகேவா.
ஸோ யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா லைக் யூஸ் ஸ்டேட்டில்? ஸோ ஜஸ்ட் ஐ ஸ்டாப் த ரெக்கார்டிங்.